கியூ பாருங்க. We are waiting for the boat rider. We are waiting for the boat rider. புரியல, தமிழ் சொல்லு. நாங்க போட் ரைடுக்காக நாங்க கியூல நின்னுட்டு இருக்கோம். நான் தான் நிக்கிறேன் லைன்ல. அத உங்க சேர்த்து தான் சொன்னேன். சப்ஸ்கிரைப் வீடியோ சொல்றோம். அதிகம். போனது மாதிரி போணும்பா. அப்படியா? நம்ம ரெண்டு பேர் மட்டும். ஏன் இதுனா உன்னை யார் காப்பாத்துது? எங்களுக்கு அசினிச்சு தெரியும். உள்ள முதல்ல யார் காப்பாத்துறோம்? நீ விழுந்துற அவ்வளவுதான். ஸ்பீடா வரும். நாங்க வந்து பாரின் சோற வந்து ரொம்ப சேர்த்து நானும் அவங்க ஒரே கலராக இருக்கும். நானும் தேடிக்கிறவங்களும் கலர் ஒன்றா இருக்கும், ஒரே கலராக இருக்கும். மழை வரப்போகுது. வேற ஒன்றும் இல்லை, பயந்துடாதீங்க. பக்கத்தில் வந்து வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்களாம், பிரான்ஸ் நாட்டுக்காரங்க. அதனால அவர் இங்கிலீஷ் ரெயின் கம்மிங் கம்மிங். நாங்கள் எல்லாரும் போட்டில் கிளம்பியாச்சு, ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியிருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபேமிலி பண்ணிருக்காங்க. மழை பெய்யுது. ஏதோ நம்ம வந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது போட்டிருக்காங்க, மேலே வந்து தர போட்டிருக்காங்க. அதனால அந்த தண்ணி மேலே போடல. இந்த 2 பேர் காசு கொடுத்துட்டு போகிறேன், 8 பேர் 6 பேர் 2 பேர் போடலாம், அதிகமாக காசு கொடுத்து போகிறாங்க, மயில் நண்டிகிட்டே போகிறாங்க. ஆனால் ஸ்பீடு அங்கே ஒரு காலி போகிறாங்க, பக்கத்து போட்டி அவங்க நம்மளுக்கு போட்டிப்போம். மழை பெய்யுது. முதல்ல வந்துட்டோம். ஸ்பீடாக போகிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், காசு அதிகம். நம்ம வந்து கரைக்கு வந்துட்டோம். ரொம்ப தூரம் கூட்டிட்டு போனாங்களேப்பா. ரொம்ப தூரம். தண்ணி கிளியரா இருக்கு, கிணறு தண்ணி மாதிரி இருக்கு. ஒரு குப்பை கூட கிடையாது. வந்து மேலே ஏறி போனோம். அதான் இப்போ கஷ்டம் இல்லை, ரொம்ப மேலே ஏறி போனோம். ஏறி போய் வேன் இருக்கிறதுக்கு இன்னும் அதுதான் கால் வலிக்க கரெக்டாக வந்துட்டோம். ஒரு போட்டு கிளம்புது. இவ்வளோ பனியா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வெள்ளை வெளியே எனக்கு பனி தான் தெரியுது. மேல செம்ம பனி இருக்கு.
வந்துட்டவன் சுத்தமாக தெரியல. மழை பேசுறதுலையா கார் வந்ததே தெரியும். வெள்ளை வெள்ளையா இருக்கு. சுத்தமாக எங்கே என்னன்னே தெரியல. முன்னாடி தான் பேர் I just removed it. No, this is enough. கூடலூர் தாண்டி லஞ்சுக்காக நிப்பாட்டிருக்காங்க. நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நான் வந்து நார்த் இந்தியன் சமையல் சாப்பாடு நான் வாங்கியிருக்கேன். அவங்க பார்த்து சவுத் இந்தியன் டிஷ் வாங்கிடுவாங்க. விக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கிறதுனால அவன் வண்டிலேயே அடுக்க வச்சுருக்கோம். வந்துட்டாரு. விக்கி வந்து கேராகுன்றதுனால அவனுக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டான். கீழே போனதுக்கப்புறம் அவன் வாங்கி தர மாதிரி. ஆமாம், இப்போ வந்து நாங்கள் 3 பேர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எனக்கும் தேவயானிக்கும் சவுத் இந்தியன் மீல்ஸ், அதாவது ஒயிட் ரைஸ். இவங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் மீல்ஸ். சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து 130, நார்த் இந்தியன் மீல்ஸ் வந்து 180 ரூபா. 180. சரி, என்ன வருதுன்னு பார்ப்போம். ஹோட்டல் பேரே நான் சொல்லலை, எனக்கு பார்க்கல. நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆகி போச்சுல்ல. சாப்பாடு சாப்பிட சொல்லாதீங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க. ஆமாம், ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பாடு குழம்பு மீன் குழம்பு ரசம் தான் சாப்பிட்றோம். அது இங்கே எப்படின்னு தெரியல, பார்ப்போம். டூரிஸ்ட் வந்தாலே அது அவங்க ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது டேஸ்ட் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். சவுத் இந்தியன் மீல்ஸ் நார்த் இந்தியன் இது ஃபிஷ் கிரேவி, சாம்பார், ரசம். சவுத் இந்தியன் ரெண்டு சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் சாப்பாடு இது எனக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ஊறுகாய், ஒரே ஒரு கோஸ் பொரியல், கூட்டு. சும்மா கூட்டு பேருக்கு தான், சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்காங்க. சாம்பார், மீன் குழம்பு, ரசம். மீன் குழம்பு என்ன குருமா மாதிரி இருக்குது, பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். மீன் இல்லையா, மீன் குழம்புன்னு சொல்லிட்டு பச்சை மிளகா போட்டு வச்சுருக்காங்க, வாழைக்காய் போட்டு வச்சுருக்காங்க. மீன் குழம்பு தானே சொன்னாங்க, அதான் மீன் குழம்பு. தோபார் மீன், மண்டை, கவலை மீன், மண்டை. மீனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டியாப்பா என்ன மீனுன்னு? கேட்டா எனக்கு நார்த் இந்தியன் மீல்ஸ் வந்துருச்சு. இனி என்ன வரணும்னா இன்னைக்கு என்னமா வந்திருக்கு?
ஒயிட் ரைஸு சப்பாத்தி ஒயிட் ரைஸு குருமா என்ன சன்னா மசாலா பன்னீர் பட்டர் மசாலா இதுதான் பன்னீர் பட்டர் மசாலா. இதுவா அப்போ இது வந்து பட்டாணி குருமா அது பட்டாணி குருமா டால் இது டாலு கூட்டு போயிட்டு அப்புறம் சப்பாத்தி கோஸு அப்புறம் வந்து தயிர் பச்சடி இந்த தயிரில் வாசல் டைம் போடுறாங்க இல்லை கூட்டு இது. கூட்டுங்களா ஆமாம் மீன் குழம்பு வந்து கேரளா ஸ்டைல் இருக்கும். உனக்காச்சும் மீன் மண்டை வந்துருக்கு எனக்கு அது கூட வரலப்பா ஏன் பன்னீர் பட்டர் மசாலா இனிக்குது இல்லை ஃபுல்லாக கேஸ் ரொம்ப கேஸ். சாம்பார் வந்து கத்திரிக்காய் போடுறாங்க. கத்திரிக்காய் இல்லை பூசணிக்காய். சாம்பார் சூப்பராக இருக்கு. சாம்பார் சூப்பராக இருக்கு. என்னது வேணுமாவா மீன் ஏங்க சரியா அரைக்கவே இல்லை. எப்படி சாப்பாடு சூப்பராக இருந்தது. அடுத்து வண்டியில் ஏற வேண்டியதான். ரைட்டாக பஸ்ஸில் போய் ஜீப்பில் போகிறாங்க. யாராவது ஜீப்பில் போய் கை தூக்குங்கன்னாங்க. கை தூக்கணும். 4 பேருக்கு ஒரு வண்டி நினைக்கிறேன். பார்ப்போம் அங்கே போய் என்ன ஒரு ரேட். 1/2 hour ஜேர்னி இருக்கும். 30 minutes 40 minutes.